Chennai Silks in mega summer sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. வெள்ளை அறிக்கை ஒயிட் பேப்பர் அப்படிங்கிற விஷயம் தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே வருது. அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன சார்? Who wants to instill transparency in the administration? யார் வந்து வெளிப்படைத்தன்மையை வந்து கொண்டு வர விரும்புகிறாங்களோ அவங்க தான் வெள்ளை அறிக்கை பற்றி பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஒரு பெரிய சாம்ராஜ்யமாகக்கூடிய ஆட்டோமான் டர்க்குங்கிற துருக்கிய சாம்ராஜ்யம் வந்து அழிக்கப்பட்டு விட்டது. அப்போ பிரிட்டிஷர்ஸ் என்ன செஞ்சாங்க, பிரிட்டிஷ் அண்ட் ஃப்ரான்ஸ் வந்து அப்போ வந்து ரொம்ப பவர்ஃபுல் கண்ட்ரிஸாக இருந்தப்போ பாலஸ்டீன் மேண்டேட் அப்படின்ட்டு பாலஸ்தீனியர்களுக்கும் கம்ப்ளீட் அந்த இடத்த கொடுத்தாங்க. இந்த மேண்டேட்டை பற்றி வரும்போது அப்போ வந்து யூதர்களும் அங்கே போய் செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ ஜியோனிஸ்ட் அண்ட் பாலஸ்டீன் கான்ஃப்ளிக்ட் வந்தது. இந்த கான்ஃப்ளிக்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் இந்த கான்ஃப்ளிக்டை பற்றி விஷயங்களை எடுத்து சொல்கிறதுக்கும் சார் வின்ஸ்டன் சர்ச்சில் என்ன செஞ்சார், வெள்ளை அறிக்கைன்னு ஒரு விஷயத்தை வந்து பாராளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சார். திரு விஜய் அவர்கள் வந்து வெள்ளை அறிக்கை பொருளாதாரத்தில் பற்றி சொல்லுவேன்னு சொன்ன விஷயம் வந்து என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒரு காலத்தில் நம்ம ஊர்லேயும் மேல் சபை இருந்தது. அதாவது தொலைநோக்கு பார்வை இல்லாத காரணத்தினால மேல் சபையை வந்து தமிழகத்திலிருந்து என்ன செஞ்சிட்டாங்க, யுனானிமஸாக எடுத்துட்டாங்க. நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம். பட்டாளம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பட்டாளம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் கர்னல் திரு முருகானந்தம் அவருடைய அனுபவங்கள், பல விஷயங்கள், வார் குறித்தும் பல விஷயங்கள் பகிர்ந்துட்டு வராங்க. அந்த வகையில் இந்த வாரமும் அவங்கள சந்திக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். அப்சல்யூட்லி. சென்ற ஒரு மாதமாக நம்ம வந்து தமிழக சட்டப்பேரவை தேர்தல், அதனுடைய வாக்கு எண்ணிக்கை, அதனுடைய கவர்மெண்ட் ஃபார்மேஷன் எனக்குடைய அரசு எந்திரங்களை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் நார்மல்சிக்கு வந்திருக்கிறோம். முதற்கண் நமது தமிழக முதல்வர் புதுசாக பதவியேற்றிருக்கிற திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் பெஸ்ட் விஷஸை சொல்லிக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் தட் டென்யூர் ஆஃப் திஸ் சீஃப் மினிஸ்டர் வில் see positive changes in the political arena as well as economic சீன் ஆஃப் தமிழ்நாடு. சார், இப்போ தமிழ்நாடு சட்டமன்றம், தமிழ்நாடு அரசியலில் பல நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்குது. மக்களுக்கும் புதுசாக இருக்குது, எல்லாருக்குமே அது புதுவிதமான அனுபவங்களை கொடுத்துட்ருக்கு. ஆனால் இந்த பரபரப்புகளில் வெள்ளை அறிக்கை ஒயிட் பேப்பர் அப்படிங்கிற விஷயம் தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே வருது. அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன சார்? அது எப்படி வெள்ளை பேப்பர்னால் வெறும் வெள்ளை பேப்பராக இருக்குமா, அது எப்படி இருக்குங்கிறது நிறைய விவாதத்துக்குள்ள. இட் இஸ் அ சிமிலி. ஆக்சுவலி 10th சென்ற ஞாயிறு 10 மே அன்று நமது முதல்வர் அவர் வந்து ஒரு பதவி பிரமாணம் அந்த பாயிண்டில் என்ன சொன்னார்னா, நான் தமிழக பொருளாதார நிலையை சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கும் மக்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வைக்கிறதுக்கும் நான் ஒரு வெள்ளை அறிக்கை விடுவேன் அப்படின்னு சொன்னார். இப்போ வெள்ளை அறிக்கை பற்றிய விவாதம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விவாதம். ஆக்சுவலி வெள்ளை அறிக்கை வந்து யார் அதை வெளியிடணும்னு நினைப்பாங்கன்னா, who wants to instill transparency in the administration? யார் வந்து வெளிப்படைத்தன்மையை வந்து கொண்டு வர விரும்புகிறாங்களோ அவங்க தான் வெள்ளை அறிக்கை பற்றி பேசுவாங்க. நம்பர் 1. செகண்ட் வந்து என்னென்னாங்க, இந்த வெள்ளை அறிக்கை வந்ததனுடைய வரலாறு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். முதல்ல பாராளுமன்றத்தில் வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றம், அனைத்து பாராளுமன்றத்திற்கும் அனைத்து லா கிரியேட்டிங் ஆர்கனைசேஷன்ஸ் ஆகக்கூடிய பாராளுமன்றம், நெஸ்ஸெட்டுங்கிற இஸ்ரேலோ அல்லது அமெரிக்கன் காங்கிரஸ், இந்த மாதிரி பல அனைத்துக்கும் முன்னோடியாக திகழ்கிறது வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றம். பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் கலர் கோடை வச்சு நிறைய விஷயங்களை பார்ப்பாங்க. ப்ளூ புக் அப்படின்னு ஒன்று உண்டு. ப்ளூ புக்னால் என்ன விஷயத்தை எப்படி செய்யணுங்கிற வரைமுறை கோட்பாடுகளை கொண்ட புக்கு தான் புஸ்தகத்துக்கு பேர் ப்ளூ புக். அதில் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்னென்ன செய்யணும், ப்ரோட்டோகால்ஸ், அதெல்லாம் அதில் இருக்கும். இந்த ப்ளூ புக்கை வந்து அரசியல் ரீதியாக பிரிட்டிஷர்ஸ் வந்து முதல்ல 1650களே அவங்க வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ஷியல் நேச்சரை வெளியே காட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு 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 பேப்பருக்கு மேலே ஒரு கவர் வைப்பாங்க. அந்த கவர் வந்து யூனிக்காக இருக்கணும்னு சில கலர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எப்படி இங்கிலாந்தில் ப்ளூ புக்குங்கிற மாதிரி ரஷ்யாவில் ஆரஞ்சு புக் இருக்குது. அதே மாதிரி ஜெர்மனியில் வந்து ஒயிட் புக் இருக்குது. அதே மாதிரி சில நாடுகளில் வேறு கலர்களில் புக் இருக்குது. எல்லோ புக்கும் இருக்குது ஃப்ரான்ஸில். ஐ டோன்ட் நோ த எக்ஸாக்ட் ஃப்ரெஞ்ச் நேம். அந்த புக் பேர் எல்லோ புக்குன்னு சொல்கிறது. அது என்ன சொல்லுவோம், அந்த நாட்டினுடைய பாரம்பரியம், அந்த நாட்டினுடைய விஷயங்களை வச்சு, அதாவது இட்ஸ் நாட் கான்ஸ்டிடியூஷன்,
பட் என்னத்தை எப்படி செய்யணுங்கிற ப்ரோட்டோகால் இட்ஸ் இந்த மாதிரி விஷயத்தை வந்து எல்லா விஷயத்தையும் அந்த மாதிரி ப்ரோட்டோகால் அண்ட் பெரிய பெரிய விஷயத்தில் கொடுக்க முடியாது. சில டெம்பரரி சேஞ்சஸ், சில மாற்றங்கள் விரும்புறதுக்கெல்லாம் என்ன செய்வாங்க, வெள்ளை அறிக்கை முதல்ல கொண்டு வந்தவர் உலகத்தினுடைய மிகச்சிறந்த பார்லிமெண்டேரியன் ஆகக்கூடிய பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் தென் அவர் வந்து சார் வின்ஸ்டன் சர்ச்சில் தான் ஒயிட் பேப்பருங்கிற கான்செப்டை கொண்டு வந்தார். 1922 ஃபர்ஸ்ட் ஒயிட் பேப்பர் வாஸ் சப்மிட்டட் இன் தி பார்லிமெண்ட் ஆஃப் காமன் ஹவுஸ் ஆஃப் காமன் சொல்லுவாங்க பிரிட்டிஷ். அந்த ஹவுஸ் ஆஃப் காமனில் ஃபர்ஸ்ட் வெள்ளை அறிக்கை அது எதை பற்றி இருந்ததுன்னா 1914 to 1919 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்தது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஒரு பெரிய சாம்ராஜ்யமாகக்கூடிய ஆட்டோமான் டர்க்குங்கிற துருக்கிய சாம்ராஜ்யம் வந்து அழிக்கப்பட்டு விட்டது. அதனுடைய பவர், அதாவது ஆக்சிஸ் அண்ட் அலைட் ஃபோர்ஸஸ் என்ன செஞ்சாங்க, எடுத்துட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய வேக்கூம். அந்த வேக்கூம் வந்து எங்கெங்கெல்லாம் துருக்கி வந்து வியாபித்திருந்ததோ அதிலெல்லாம் வேக்கூம் ஆயிடுச்சு. அப்போ பிரிட்டிஷர்ஸ் என்ன செஞ்சாங்க, பிரிட்டிஷ் அண்ட் ஃப்ரான்ஸ் வந்து அப்போ வந்து ரொம்ப பவர்ஃபுல் கண்ட்ரிஸாக இருந்தப்போ பாலஸ்டீன் மேண்டேட் அப்படின்ட்டு பாலஸ்தீனியர்களுக்கும் கம்ப்ளீட் அந்த இடத்த கொடுத்தாங்க. அந்த பாலஸ்டீன் மேண்டேட் வந்து ஒரு மத்திய கிழக்கு ஏரியாவில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு வெஸ்ட் ஏஷியன் ஒரு ஏரியா, அது மேண்டேட்னு. இந்த மேண்டேட்டை பற்றி வரும்போது அப்போ வந்து யூதர்களும் அங்கே போய் செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ ஜியோனிஸ்ட் அண்ட் பாலஸ்டீன் கான்ஃப்ளிக்ட் வந்தது. இந்த கான்ஃப்ளிக்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் இந்த கான்ஃப்ளிக்டை பற்றி விஷயங்களை எடுத்து சொல்கிறதுக்கும் சார் வின்ஸ்டன் சர்ச்சில் என்ன செஞ்சார், வெள்ளை அறிக்கைன்னு ஒரு விஷயத்தை வந்து பாராளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சார். இதான் வெள்ளை அறிக்கை முதல்ல வந்த, மேபி இட்ஸ் அவைலபிள் இன் தி ஓப்பன் டொமைன் ஆல்சோ, கூகுளில் கூட இருக்குது. பட் ஹிஸ்டாரிக்கலி மிலிட்ரி ஹிஸ்ட்ரி படி இது வந்து எப்படி எல்லா நல்ல விஷயங்களும் எல்லா ப்ராப்ளமான விஷயங்கள் எல்லாமே மிலிட்ரியை பொறுத்து தான் இருக்குது. அன்றைக்கே கர்னல் ராமலிங்கம் சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த இப்போதைய 21ஆம் நூற்றாண்டில் நம்ம செலவு பண்ணுற, நம்ம அனுபவிக்கிற, நம்ம ஆட்சி பண்ணுற அனைத்து விஷயங்களினுடைய முன்னோடி எது, மிலிட்ரி தான். ரடார் எடுத்துக்கிட்டால் அது மிலிட்ரி, ரேடியோ எடுத்துக்கிட்டால் அது மிலிட்ரி, டெலிவிஷன், எவ்ரி திங் இஸ் மிலிட்ரி விஷயங்கள் தான். ஈவன் கம்ப்யூட்டர் கூட ஆர்பா நெட்டுங்கிற ஆர்மி ப்ரைவேட் நெட், அந்த நெட்டினுடைய இதில் இருந்தால் கம்ப்யூட்டர் இன்டர்நெட் எல்லாமே வந்திருக்குது. ஸோ அப்படி படும்போது இந்த வெள்ளை அறிக்கையுடைய ஒரிஜினும் மிலிட்ரி பேப்பரில் வச்சு தான் வந்திருக்குது. இப்போது நம்ம இந்தியன் ஆர்மிலேயும் வெள்ளை அறிக்கை நிறையா இருக்குது. இந்தியன் ஆர்மியில் என்னென்னா, இந்தியன் ஆர்மியில் வந்து இந்த மாதிரி டாக்டரின்ஸை வந்து வெள்ளை அறிக்கையாக கொடுப்பாங்க. வெள்ளை அறிக்கைனா பேசிக்கலி வெள்ளை அறிக்கை வந்து என்னென்னா 2-3 விஷயமான வெள்ளை அறிக்கை. ஒன்று வந்து என்ன செய்யணும், அதாவது என்னென்ன விஷயங்கள்ங்கிறத புல்லட் பாயிண்ட்ஸ் வெள்ளை அறிக்கை, இது 1 2 3 4 5 அது ஒரு வெள்ளை அறிக்கை டைப். இன்னொன்று வந்து அதாவது ஹிஸ்டாரிக்கலி விஷயங்களை, அதாவது என்னென்ன விஷயங்கள் எப்படி நடந்ததுங்கிறத கோர்வையாக ஒரு டைம் லைனோட சொல்கிற வெள்ளை அறிக்கை. இன்னொரு வெள்ளை அறிக்கை வந்து ப்ராப்ளம் சொல்யூஷன் வெள்ளை அறிக்கை. நம்ம முதல்வர் திரு விஜய் அவர்கள் வந்து வெள்ளை அறிக்கை பொருளாதாரத்தில் பற்றி சொல்லுவேன்னு சொன்ன விஷயம் வந்து என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, தமிழ்நாட்டு பிரச்சனைகளுடைய சொல்யூஷன் என்ன பொருளாதார ரீதியில் அப்படிங்கிறத பற்றி தான். அதான் ஐ திங்க் மை அசம்ஷன் இஸ் தட் ஒன்லி. அதை பற்றி தான் வெள்ளை அறிக்கைக்காக பிளான் பண்ணியிருக்கிறார். வெள்ளை அறிக்கை தயார் பண்ணுறது யார் பண்ணுவாங்கன்னா, அந்த நிபுணர்கள், அந்த துறையில் இருக்கிற நிபுணர்கள், அந்த துறையில் இருக்க படித்தவர்கள் எல்லாருமே. இன்ஃபேக்ட் நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த வெள்ளை அறிக்கை, இந்த டிஸ்கஷன்ஸ், ஆல் திஸ் திங்ஸ் எல்லாம் வந்து நல்ல சிறப்பாக இருக்கணும்னா என்ன செய்யணும்னா, நம்மளுடைய ஒவ்வொரு மாநிலத்திலையும் 2 சட்டசபைகள் இருக்கணும். ஒன்று வந்து மேல் சபையும் இருக்கணும், கீழ் சபைங்கிறது வந்து என்னது, நம்ம எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய சட்டசபை. இன்னொன்று 1/3 or 1/4 இதில் வந்து மேல் சபை. நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து மேல் சபை இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா இந்த விஷயங்கள் தான். என்ன விஷயத்தை வந்து என்ன செய்யணுங்கிறது, எப்படிங்கிறது எல்லாமே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து எல்லாத்தையும் தெளிவாக இருக்க முடியாது. ஸோ அப்படிங்கும்போது இந்த மேல் சபை நம்ம தமிழ்நாட்டிலே மேல் சபை இருந்திருந்ததுன்னா இதை இந்த மாதிரி விஷயங்களை வந்து இன்னும் சிறப்பாக நம்ம செய்ய முடியும். எப்படி அகில இந்திய லெவலில் பாராளுமன்றம் வந்து லோக்சபா அப்படிங்கிறது, அதாவது மக்களவைங்கிற மாதிரியும், ராஜ்யசபா அப்படிங்கிற மேல் சபைங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒரு காலத்தில் நம்ம ஊர்லேயும் மேல் சபை இருந்தது. மேல் சபைன்னா நம்ம சட்டசபை இருக்கும் 234, அப்போ கம்மியாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 228 என்னமோ இருந்தாங்க. மேல் சபை ஐ திங்க் ஒரு 110 என்னமோ இருந்தாங்க மேல் சபை. சில காரணங்களால், சில அரசியல் காரணம், சில அரசியல் காழ்ப்புணர்வு, சில விஷயங்கள் வந்து அதாவது தொலைநோக்கு பார்வை இல்லாத காரணத்தினால மேல் சபையை வந்து தமிழகத்திலிருந்து என்ன செஞ்சுட்டாங்க, யுனானிமஸாக எடுத்துட்டாங்க. என்ன காரணத்தை சொல்லி எடுத்தாங்கன்னா, எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது. அது வந்து ஒரு இன்ஃப்ரக்ஷியஸ் எக்ஸ்பெண்டிச்சர்னா தேவையில்லாத ஒரு செலவு அப்படின்ட்டு எப்போவுமே கிடையாது. அரசியல் நடத்துறதுக்கும் அரசியலை வழிகாட்டுறதுக்கும் மக்கள் சக்தி ரொம்ப எவ்வளோக்குள்ள முக்கியமோ அவ்வளோக்குள்ள அரசியலை பற்றி தெரிஞ்சவங்க,
தொழிலை பற்றி தெரிஞ்சவங்க, அந்த அதாவது அந்த நாலேஜ், அறிவு சார்ந்த மக்களும், அதாவது சான்றோர்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லா அரசாங்கத்திலையும், எல்லா கிங்டம்ல இருந்து, ஈவன் ஒலிகார்க்கில் இருந்தாலும் ஒரு பீப்புள், இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ் பிரசிடென்ட் போட்டஸ், த பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ், அவர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன செஞ்சுருக்காரு? யாரை கூப்பிட்டு போயிருந்தார்? சைனா விசிட்டுக்கு. இன்றைக்கி நடக்குது சைனா விசிட். யாரை கூப்பிட்டு போயிருந்தார்? ஒலிகார்க்ஸுங்க கூடிய வெரி பவர்ஃபுல் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எலான் மஸ்கை கூப்பிட்டு போயிருக்கிறாரு. என்ன சொல்ல போனோம்னா பெரிய பெரிய பேங்கர்ஸை கூப்பிட்டு போயிருக்காரு. ஏன் கூப்பிட்டு போயிருக்காருன்னா அந்த அந்த துறை நிபுணர்களுக்கு தான் என்ன விஷயங்களுக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் தேர் இஸ் ஆல்வேஸ் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ப்ரோட்டோகால்ஸ் வந்து எஸ், ராஜ்ய இன்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃபாரின் சர்வீஸ் பீப்புள்ஸ் போவாங்க. பட் என்னென்னா ஒரு 100, 120, 130 மேல் சபை உறுப்பினர்களை வச்சு தமிழ்நாட்டில் மேல் சபையை கொண்டு வரதில் எந்த தப்பும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ மை பாயிண்ட் என்னென்னா, அரசியல் எப்படி இப்போ மேல் சபையில் இந்த வெள்ளை அறிக்கை விடுறாங்களோ அந்த மாதிரி மிலிட்ரிலையும் வந்து வெள்ளை அறிக்கைகள் நிறையா இருந்திருக்குது. ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் வெள்ளை அறிக்கை நாங்கள் விட்டது வந்து 2004, ஐ திங்க் 4 நினைக்கிறேன். கோல்டு ஸ்டார்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை வந்து என்ன செஞ்சாங்க, திருப்பி ரிவைஸ் பண்ணி ரிஃபைன் பண்ணி ஐபிஜி அப்படின்ட்டு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க, இன்டகிரேட்டட் பேட்டில் குரூப் கான்செப்ட். அந்த பேட்டில் குரூப் கான்செப்டை 2018 அதாவது ஜாயிண்ட் இந்தியன் ஆர்மி டாக்டரின் ஒன்று 2018 விட்டாங்க. அதில் தான் 3 விஷயங்களை விட்டுருக்காங்க. ஒன்று வந்து ஐபிஜி கோல்ட் ஸ்டார்ட் டாக்டரின். நான் அதை வந்து இன்னும் விவரமாக சொல்ல முடியாத சூழ்நிலை, ஏன்னா அது வந்து ரகசியமான ஒரு அதாவது அது பாதுகாப்பு கருதி, கான்ஃபிடென்ஷியாலிட்டி கருதி நான் சொல்ல இந்த பப்ளிக் ஃபாரமில் கொண்டு வர முடியாது. பட் சஃபைஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஒன் ஆஃப் த கான்செப்ட் ஆஃப் தட் அந்த வெள்ளை அறிக்கையில், அதாவது ஜாயிண்ட் இந்தியன் ஆர்மி டாக்டரினில் ஒன் ஆஃப் த கான்செப்ட் வெள்ளை அறிக்கையில் என்னென்னா இந்த கோல்ட் ஸ்டார்ட் இது. செகண்ட் வந்து அதாவது இப்போ சைபர் கிரைம் அண்ட் இந்த மாதிரி எல்லா சைபர் வார்ஃபேர், அன்கன்வென்ஷனல் வார்ஃபேர் இருக்குல்ல, ஹைப்ரிட் வார்ஃபேர், அதை பற்றிய செகண்ட் சாப்டர் இருந்தது. தேர்ட் சாப்டர் வந்து 2 ஃப்ரண்ட் அட்டாக்ஸ் நம்ம பார்த்துருக்கலாம். அதாவது இப்போதைக்கு நம்ம ஒரு 7-10 வருஷமாக இரு முகங்கள்லேருந்து நமக்கு தாக்கம் வரலாம்ன்றதால, அதாவது வெஸ்ட்லேருந்து யார் வருவாங்க? பாகிஸ்தான். ஈஸ்ட்லேருந்து யார் வருவாங்க? சைனா. ஸோ நம்மளுடைய மிலிட்ரியை வந்து 2 பக்கமும் தாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கணும், இண்டிபெண்ட்டாக ஃபேஸ் பண்ணுறக்கூடிய, டிஃபென்ஸ் இண்டிபெண்ட்டாக ஃபேஸ் பண்ணுறக்கூடிய அளவுக்கும், அதை வந்து எதிரியினுடைய கெட்ட ஒரு அப்ரோச்சை வந்து முறியடிக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க, 2 ஃப்ரண்ட் கான்செப்ட், அதாவது 2 ஃப்ரண்ட் கான்செப்ட். அதுக்கப்புறம் ஜெனரல் நர்வானே என்ன செஞ்சார், 2.5 ஃப்ரண்ட்னாரு. ஒரு ஹாஃப் ஃப்ரண்ட் உள்ளுக்கே கொதிச்சிட்டு இருக்குது. என்னது, அதிருப்தியாளர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் அனலைஸ் பண்ணும்போது, தெளிவாக அனலைஸ் பண்ணுறதுக்கு, காம்ப்ளெக்ஸ் விஷயங்களை வந்து பிரேக் பண்ணி சிம்பிளாக கொடுக்கறதுக்கு, மக்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு, அதை இம்ப்ளிமெண்டிங் ஆஃபீஸர்ஸ்க்கு கம்ஃபர்டபுளாக கொண்டு வரதுக்கு வெள்ளை அறிக்கை தான். ஐ ஹோப் ஐ ஹவ் மேட் யுவர் வெள்ளை அறிக்கையை பற்றி தெளிவு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.